Hi friends, சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 300 கோடியை ரீச் பண்ண போது, அதாவது ஆல்ரெடி 280 கோடியை தாண்டிடுச்சு. இன்னைக்கு 2 நாளைக்கு சண்டேவோட கலெக்ஷன் சேர்த்தா 300 தொட்டுரும். அண்ட் நேற்று புக்கிங் நிலவரப்படி கங்குவாவை விட அமரன் படத்தோட புக்கிங் புக் மை ஷோவில் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ 300 கோடி பட்ஜெட்டில் எடுத்த ஒரு பெரிய ஹீரோவோட 2வது நாள் புக்கிங்கை விட ரிலீஸ் ஆகி 2 வாரமான ஒரு படம் பீட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சாதனை. அண்ட் அமரன் ஒரு சூப்பரான படம், பட் ஆனால் இந்த அளவுக்கு வசூல் பண்ணுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த படம் 200 கோடியை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இது 180 தாண்டாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ ஆல்மோஸ்ட் 300 தொட போகுது. அண்ட் கங்குவா பெருசா கிளிக் ஆகாததால அடுத்த வாரமும் அமரன் படம் நல்லா போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் கலெக்ஷன் எவ்வளவுதான் வருதுன்றத பார்க்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் ஹெச்டி வேற லீக் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் தியேட்டர் புக்கிங் குறையவே இல்லை. இந்த வருஷம் லப்பர் பந்துலாம் ஓடிடியில் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியும் கூட தியேட்டர்ல நல்லா போச்சு. ஸோ அமரனும் அதே மாதிரி நல்லா போகும் போல. அண்ட் அமரன் இந்த அளவுக்கு பயங்கரமா போக காரணம் இதோட கண்டென்ட் ஃபேமிலி ஆடியன்ஸை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை எமோஷனலா டச் பண்ணிட்டா அலைகடல் என திரண்டு வருவாங்க தியேட்டருக்கு. அதுதான் இப்போ நடக்குது. அண்ட் தளபதி கோட் கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்ட துப்பாக்கியை கொடுக்கும்போது, என்னங்க சூர்யா, விக்ரம், தனுஷ், எஸ்டிஆர்னு இவ்வளவு பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட துப்பாக்கி கொடுக்காம இவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. பட் இந்த டியர் 2 ஆக்டர்ஸ்ல சோலோ ஹீரோவா 300 கோடி ரீச் பண்ற முதல் ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். இன்ஃபேக்ட் ஒரு உண்மையை சொன்னா நிறைய பேர் அடிப்பாங்க. அதாவது தமிழ் சினிமாவில் டியர் 1ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்டரே இன்னும் 300 கோடியை ரீச் பண்ணல. சோ சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணா டியர் 1ல பர்மனண்டா ஒரு பிளேஸை பிடிச்சிடலாம். அண்ட் அமரன் 2024 வெளியான தமிழ் படங்கள்ல பாக்ஸ் ஆபீஸ்ல கோட்டுக்கு அப்புறம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 130 கோடின்றதால இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் படமாவும் அமரன் அமைஞ்சிருக்கு. ப்ரொடியூசர் கமல் அவர்கள் யூஎஸ்ல இருந்து வந்த உடனே ஹீரோ அண்ட் டைரக்டருக்கு கார் கிஃப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஒரு பிரம்மாண்டமான சக்சஸ் மீட்டும் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேவோட நெக்ஸ்ட் லைனப் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்களோட படம் இருக்கு. அதுக்கப்புறம் 25வது படத்தை சுதா கொங்கரா அவர்கள் டைரக்ட் பண்றாங்க பிரம்மாண்டமா. தென் குட் நைட் டைரக்டரோட ஒரு படம், வெங்கட் பிரபுவோட ஒரு படம், அண்ட் ஹெச் வினோத்தோட ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. சோ பயங்கர ப்ராமிசிங்கான ஒரு லைனப். இடையில டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி ஒரு படம் பண்றாரு. அவர் மட்டும்தான் இந்த லைனப்ல எனக்கு கொஞ்சம் வீக்கா தெரியுறாரு. பட் கண்டென்ட்டா அதுல பெருசா ஒன்னும் இருக்காதுனாலும் டான் மாதிரி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியா அமையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேவோட நெக்ஸ்ட் லைனப்ல நீங்க எதிர்பார்க்கிற படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து குட் நைட் இயக்குனரோட எஸ்கேப் பண்ண போற படம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ உங்களோட ஃபேவரட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.